ஜயன் ராயனின் கொலை வழக்கிலிருந்து பெற்றோரின் வழக்கறிஞர் விலகல். மக்களே எச்சரிக்கை, வைரஸ் பதிக்கப்பட்ட மின் திருமண அழைப்பிதழ்கள், தரவுகளை திருடும் புது யுக்தி. இன்று முதல் கோலாலம்பூரில் ஹாப் HUU சோதனை மீண்டும் தொடங்குகிறது. தவறாக விநியோகிக்கப்பட்ட உணவு, பிள்ளைகள் பன்றி இறைச்சியை உட்கொண்ட சம்பவம் வைரல். ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரை பயன்படுத்தியதால் புற்றுநோய், அமெரிக்க பெண்ணுக்கு 1.2 பில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு. குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 7 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறுவன் ஜயன் ரயன் பெற்றோரின் வழக்கறிஞர் இன்று முதல் அவர்களுக்கு வாதாட மாட்டார். தவிர்க்க முடியாத காரணங்களால் தாம் இனி அவர்களை பிரதிநிதிக்கப் போவதில்லை என எமிர் மஹ்மூத் அண்ட் கோ நிறுவனத்தைச் சேர்ந்த மஹ்மூத் ஜும்ஆத் தெரிவித்துள்ளார். எனினும் சட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த வழக்கு விசாரணை சுமூகமாக நடைபெற வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக மஹ்மூத் கூறியிருக்கின்றார். அதனால் சட்ட பயிற்சியாளர் என்ற முறையில் அனைத்து தரப்பினரும் சட்ட நடைமுறைகளுக்கு மதிப்பளித்து அந்த வழக்கு தொடர்பில் தேவையில்லாத யூகங்களையும் ஆருடங்களையும் வெளியிட வேண்டாம் எனவும் மஹ்மூத் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜயன் ரயன் கொலை தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை மணி 10:05 வாக்கில் புஞ்சாக் அலாமில் உள்ள குடும்ப வீட்டிலிருந்து கைது செய்யப்பட்ட அவரது 28 வயது பெற்றோரை மஹ்மூத் பிரதிநிதிப்பார் என தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட ஜயன் ரயன் மறுநாள் அவ்வீட்டிற்கு அருகில் 200 மீட்டர் தொலைவில் உள்ள சிற்றோடை ஓரத்தில் இறந்து கிடக்க கண்டுபிடிக்கப்பட்டார். அவரது கழுத்திலும் உடலிலும் காயங்கள் இருந்தது சவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தலைநகரில் HUU எனும் சாலை சட்டத்திட்டங்கள் அல்லது விதிமுறைகளுக்கு மதிப்பளிக்கும் சோதனை நடைமுறையை இன்று முதல் இம்மாதம் 15ஆம் தேதி வரையில் கோலாலம்பூர் போலீசார் தொடர்ந்து மேற்கொள்வர். வழக்கம் போல போக்குவரத்து இடையூறு, வெள்ளைக்கோடுகள், வாகன பதிவு எண்கள், மோட்டார் சைக்கிள்கள், சட்டவிரோதமாக செயல்படும் வாகனம் நிறுத்தும் இடங்கள், சிவப்பு சமிக்ஞை விளக்கு, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்துவது போன்ற குற்றங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார். 200க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் அந்த சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதனால் வாகன ஓட்டிகள் எப்பொழுதும் சாலை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி இதர சாலை பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விவேகமாக வாகனத்தை செலுத்துமாறு ருஸ்டி அறிவுறுத்தியுள்ளார். அதோடு கோலாலம்பூர் நாட்டின் மைய நகரம் என்ற தோற்றத்தை தொடர்ந்து பேணுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக முதலாம் கட்டமாக நடத்தப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கை கடந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதியும், 2ஆம் கட்டம் செப்டம்பர் 15 முதல் 29ஆம் தேதி வரையிலும் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. மால்வேர் பதிக்கப்பட்ட செயலி கோப்புகள் மூலம் அழைப்பு விடுக்கப்படும் திருமண அழைப்பிதழ்களை பயன்படுத்தி தரவுகளை களவாடி பாதிக்கப்பட்டவர்களின் நிதி தகவல்களை ஊடுருவும் குற்றவாளிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இந்த யுக்திகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் மற்றவர்களின் தரவுகளை களவாடுவது 2023ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை மூலம் தாங்கள் கண்டறிந்துள்ளதாக புகிட் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநர் டத்தோஸ்ரீ ராம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த அணுகுமுறையின் மூலம் குற்றவாளிகள் மற்றவர்களின் தரவுகளை ஊடுருவதற்கு விவேக கைத்தொலைபேசிகளை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். இதுபோன்ற திருமண அழைப்புதல்கள் பொதுவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிமுகமானவர்கள் போல் காட்டிக்கொள்ளும் குற்றவாளிகளால் அனுப்பப்படுகிறது.
திருமண அழைப்பு கிடைத்தவர்கள் அதில் இருக்கும் விவரங்களை அறிந்து கொள்ள செயலியை பதிவேற்றம் செய்தவுடன் அவர்களுக்கு தெரியாமலேயே பாதிக்கப்பட்டவரின் தொலைபேசி விவரங்களை மோசல் கும்படி தெரிந்து கொள்ள முடியும். இதனால் பாதிக்கப்பட்டவரின் தரவுகளை ஊடுருவி அவர்களுக்கு நிதி இழப்பையும் ஏற்படுத்த முடியும் என ரம்லி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் எப்போதும் எச்சரிக்கையாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் செய்திகள், மின்னஞ்சல்கள் அல்லது பிற சேனல்கள் மூலம் பெறப்பட்ட விண்ணப்ப கோப்புகளை அல்லது செயலிகளை பதிவிறக்குவதை தவிர்க்கும்படியும் ரம்லி கேட்டுக் கொண்டார். கிளந்தான் கோத்தபாருவில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் கீழ் மனித கடத்தல் நடவடிக்கை கும்பலை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளதோடு 6 கைது செய்துள்ளது. பொதுமக்களிடம் பெறப்பட்ட தகவலை தொடர்ந்து 24 முதல் 35 வயதுடைய அவர்கள் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். 3 வாரங்களாக உளவு தகவல்களை திரட்டிய பின்னர் 2 நாட்களுக்கு முன் சந்தேக பேர்வழிகளில் ஒருவன் புரோட்டான் வீரா காரை ஓட்டிச் சென்ற போது அவனை குடிநுழைவுத்துறை தடுக்க முயன்ற போது தப்பிச் சென்றான். எனினும் பின்னர் அந்த நபர் கோத்தபாரு விரைவு பஸ் நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அதன் பிறகு மனித கடத்தல்காரர்களை ஏற்றிச் செல்லும் ஆடவர் ஒருவர் சந்தேகத்திற்குரிய 2 கோலாலம்பூருக்கு ஏற்றிச் சென்ற போது கைது செய்யப்பட்டதாக ருஸ்லின் கூறினார். அந்த சந்தேக பேர்வழிகளில் 4 ஐநா அகதிகள் ஆணைக்குழுவின் கார்டுகளை கொண்டிருந்த போதிலும் இதர 2 பயண ஆவணங்கள் எதனையும் கொண்டிருக்கவில்லை என அவர் தெரிவித்தார். சிபு ஜலான் லிங்காய் செங்கில் இ-ஏலிங் வாடகை கார் ஓட்டுநரான பெண் ஒருவரிடம் ஆயுத முனையில் கொள்ளையிட்டதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் வெளிநாட்டு ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆவணங்கள் எதுவும் இல்லாத 18 வயது இந்தோனேசிய ஆடவனை சிபு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றவியல் விசாரணைத்துறை நண்பகல் மணி 1:30 மணியளவில் நேற்று முன்தினம் கைது செய்ததாக சிபு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி ஜுவாயிலி தெரிவித்தார். மே மாதம் 30ஆம் தேதி அந்த சந்தேக நபரை தனது வாடகை காரில் ஏற்ற முயன்ற போது விடியற்காலை 4:30 மணியளவில் அந்த கொள்ளைச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த 55 வயது பெண்ணின் வாடகை காரில் ஏறியவுடன் கத்தியை காட்டி அந்த சந்தேக பேர்வழி மிரட்டியதைத் தொடர்ந்து அந்த பெண் காரிலிருந்து இறங்கி தப்பி ஓடியவுடன் அவரது கார் மற்றும் அதிலிருந்த விலை உயர்ந்த பொருட்களை அவன் கொள்ளையடித்ததாக ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண் சொற்ப காயத்திற்கு உள்ளானார். கொள்ளைச் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவில் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உணவு விநியோகிப்பாளர் தவறான உணவை அனுப்பியதால் வாடிக்கையாளர் ஒருவரின் பிள்ளைகள் பன்றி இறைச்சியை சாப்பிட்ட சம்பவம் நேற்று முதல் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இசாம் நயான் என்பவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அச்சம்பவம் தொடர்பான பதிவு இதுவரை 1000க்கும் அதிகமான முறை பகிரப்பட்டிருக்கிறது. அந்த பதிவுடன் உணவின் புகைப்படத்தையும் அதற்கான ரசீதையும் இசாம் உடன் இணைத்துள்ளார். எனது நண்பரின் வீட்டிற்கு தவறுதலாக வறுக்கப்பட்ட பன்றி இறைச்சி அனுப்பப்பட்டது. அவரது பிள்ளைகள் அதனை சாப்பிட்டு விட்டனர். உண்மையில் மீ தாரேக் உணவுக்குத்தான் அவர் ஆர்டர் செய்திருந்தார் என இசாம் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இசாம் நண்பரின் மனைவி ஆன்லைன் வகுப்பை நடத்தி கொண்டிருந்த போது பசிப்பதாக கூறிய பிள்ளைகளுக்கு அவர் ஆன்லைன் மூலம் உணவை ஆர்டர் செய்துள்ளார். உணவு விநியோகிக்கப்பட்டவுடன் பிள்ளைகள் அதனை வாங்கி உண்டுள்ளனர். அந்த உணவின் வெளிப்புறத்தில் வேறு ரசீதும் உட்புறத்தில் உணவு பொட்டலங்களுக்கு அடியில் வேறு ரசீதும் இருந்தது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிள்ளைகள் உண்டது உண்மையில் பன்றி இறைச்சி என்பது தெரிய வந்ததாக இசாம் பதிவிட்டுள்ளார். எல்லா உணவையும் பிள்ளைகள் உண்டு முடித்த பின்னர்தான் அது தவறான என்பதை கண்டுபிடித்தீர்களா என இணைய பயனர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ள வேளை இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசாங்கம் அல்லது சமயத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மற்றொருவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தயாரித்த டால்கம் பவுடரை நுகர்ந்ததால் மிசோதெலியோமா புற்றுநோய்க்கு இலக்கானதாக கூறியுள்ள அமெரிக்க ஒரிகானைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு 26 கோடி அமெரிக்க டாலர் அல்லது 1.2 பில்லியன் ரிங்கெட்டை இழப்பீடாக வழங்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.
எனினும் அந்த தீர்ப்பு ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பவுடர் பாதுகாப்பானது, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ரசாயனம் எதையும் அது உள்ளடக்கி இருக்கவில்லை என்பதை கடந்த பல ஆண்டுகளாக உறுதி செய்து வரும் அறிவியல் மதிப்பீடுகளுடன் முரண்பட்டிருப்பதாக அந்நிறுவனத்தின் உலகளாவிய நடவடிக்கை துணைத் தலைவர் எரிக் எஸ் கூறியுள்ளார். அதனால் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாகவும் நேர்மறையான பலன் கிடைக்கும் என தாம் நம்புவதாகவும் எஸ் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அந்த வழக்கை தொடுத்த கியூங் லீ எனும் பெண் 2023ஆம் ஆண்டு 48வது வயதில் தாம் மிசோதெலியோமா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். மிசோதெலியோமா என்பது நுரையீரலின் வெளிப்புற செல்கள் அல்லது வயிற்று செல்களை பாதிக்கக்கூடிய ஒரு வகை அரிய புற்றுநோயாகும். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக குழந்தை பருவத்திலிருந்து ஆஸ்பெஸ்டாஸ் ரசாயனம் கலந்த பவுடரை நுகர்ந்து வந்ததால் தாம் அந்த புற்றுநோய்க்கு இலக்கானதாக அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். அந்த குற்றச்சாட்டை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தொடர்ந்து மறுத்து வரும்போது தனது தயாரிப்பிலான பவுடர்கள் தொடர்பில் 61,000க்கும் அதிகமான வழக்குகளை அது எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் 543 தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணும் பணிகள் இன்று காலையில் தொடங்கின. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இதுவரை 290 தொகுதிகளில் முன்னணியில் இருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மிரட்டலை ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய கூட்டணி 228 தொகுதிகளில் முன்னணியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை 4 சுற்று வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட்டுள்ளதால் முடிவு எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பிற கட்சிகள் 20 இடங்களில் முன்னணியில் உள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளில் திமுக கூட்டணி 38 தொகுதிகளில் முன்னணியில் உள்ளது. அதிமுக ஒரு தொகுதியிலும், தமிழகத்தில் தர்மபுரி தொகுதியில் பாஜக கூட்டணி வேட்பாளரான சௌமியா அன்புமணி முன்னணியில் இருந்து வருகிறார். அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இன்னும் அதிக சுற்றுகளில் வாக்குகள் எண்ணப்பட வேண்டியுள்ளதால் முழுமையான முடிவுகள் வெளிவருவதற்கு இன்று இரவு 7 மணி ஆகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட இந்திய மாநிலங்களில் கடந்த தேர்தலில் பாஜகவின் கோட்டையாகியிருந்த உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களில் இம்முறை பின்னடைவை சந்தித்துள்ளது. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் பாஜக 400 தொகுதியை பெறக்கூடும் என கருத்து கணிப்பு தற்போது தவிடுபொடியாகியுள்ளது.